ஒரு 3 லட்சம் மட்டும் கொடுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அவ்வளோதான். ஏன்னா வந்து நம்ம அசோசியேஷன் மூலமாக போகிறனால நம்ம அசோசியேஷன் ரெஃபரன்ஸ்க்காக 3 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டார். சரி ஓகே 3 லட்சம் தானே, சரி நானும் எப்படி பட்டி கொடுத்தாச்சு. கொடுத்துட்ட அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஃபிசிக்கல் டெஸ்ட் வரும், மெடிக்கல் டெஸ்ட் வரும், இதெல்லாம் சொன்னாங்க. சார் இன்னும் வரலையேன்னு கேட்டது, இல்லை சார் நானே பார்த்துட்டேன், அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க, இதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க. அப்பப்போ சின்ன ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு முடிச்சிட்டாங்க. நடுவில் பார்த்தா எலெக்ஷன் வர வந்துடுச்சு. எலெக்ஷன் வந்துச்சு ஒரு காரணம் சொல்லி, அதுவும் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம்னு ஒரு ரீசன் சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி உள்ள ஆளுங்களாம் மாறிட்டாங்க, யூபிஎஸ்சி போர்டில் ஆளுங்களாம் கொஞ்சம் மாறிட்டாங்க, ஆஃபீஸில் மாறிட்டாங்க, அவங்க ஒரு அமௌண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க. ஏற்கனவே பாதி அமௌண்ட் நிறைய அமௌண்ட் உள்ளே போயிட்டனால எங்களுக்கும் சரி சார் வேணாம் சார், நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு கூட ரிட்டர்ன் கொடுத்துருங்க சார் சொல்ல. இல்லை சார் கேன்சல் பண்ணால் காசுலாம் வராது, நீங்கள் பண்ணால் உள்ளே தான் போனோம், இல்லை காசை மறந்துடுங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. சரி எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி மறுபடியும் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து நான் உள்ளே வேணும். திருப்பி பார்த்தா போஸ்டல் சார்ஜ் அது இதுன்னு என்னென்னு கேட்டு பண்ணிட்டாங்க. இல்லை சார் கடைசியாக ஃபைனலாக வந்து அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 1 மந்த் கழிச்சு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. ஆஃப்டர் அந்த அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு அப்புறம் மட்டும் தான் தெரியுது ஒரு ஃபேக் மாதிரி எங்களுக்கு டவுட் ஆச்சு. ஸோ அதை கிராஸ் செக் பண்ண சொல்ல சில ஆஃபீஸர்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக சில விசாரிக்கும் போது தான் இல்லை ஃபேக் சர்டிஃபிகேட்டு ஃபேக் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தெரிய வந்துச்சு.